ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரை போற்றி போற்றி. 49 தின சக்ரா தியான பயிற்சிகளுக்கு பின்னர் ஆற்ற வேண்டிய தியான நிலைகள் குறித்து சத்குரு வழங்கிய அருளுரை. ஈசனின் பேரொளியினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். அன்புசார் மானுடர்கள் ஆற்றிய உன்னத செயல்களின் மூலம் எண்ணற்ற உயரான்மாக்களின் ஆற்றல்கள் இப்பூமியில் பெருகியுள்ளது. ஏனெனில் சக்கரங்கள் அனைத்தும் தூய்மை அடைவதினால் வெற்றிடங்கள் பெருகும். வெற்றிடங்களில் இறை ஆற்றல்கள் எளிதாய் உட்புகும். மானுடர்கள் வெகு சிலரே பயில்கின்றனர் எனினும் முழுமையாய் 49 தினங்களும் பயின்றவர்களின் சிரசினிலும் தேகத்தினிலும் அற்புத ஆற்றல் பெருக்கங்கள் நிகழ்ந்தேறிடும். ஆதிபரா சக்தியின் ஒடுக்கத்தின் மூலம் உருவாகும் ஆற்றல்களை எளிதினில் ஏற்பர். ஒருவர் ஏற்றால் பல ஆயிரம் மானுடர்களும் பலன் பெறுவர் எனில் இப்பயிற்சிகளை தொடர் செயலாய் அனைவரும் அவசியம் ஏற்க வேண்டும். இருப்பினும் உதிக்கின்ற வைகாசி பௌர்ணமியே அதி உத்தம தினம் என்றே ஏற்க கடவது. மாலையில் உதிக்கும் சந்திரனை வழிபட்டு மீண்டும் ஏற்க உள்ள ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் தெய்வங்களின் அருளாசியும் ஆற்றலும் உதவிடல் வேண்டும் என்றே ஆழமாய் பிரார்த்தித்து ஞாயிறு எனும் சூரியனின் ஆற்றல் மிகுந்த மறு தினமதிலே மீண்டும் விடியலில் துவங்கி பயிற்சிகளை ஏற்க வேண்டும். சக்கரங்கள் தூய்மையுறுத்தப்படுவது அதி உன்னத செயல் எனினும் தொடர் செயலாகவே அமையும் என்றுணர்க. அனைவரும் முழு நிலவினை கண்டுணர்ந்து துதித்து போற்றி அதன் பூரண ஆற்றல்களை ஆன்மாவானது ஏற்க வேண்டும் என்றே பிரார்த்தித்து செயல் புரிய வேண்டும். பின்னர் மறுதின விடியலில் சூரியன் உதிக்கும் தருணத்தில் மூலாதார பயிற்சிகளை ஏற்க கடவது. அனுதினமும் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் எனும் இரு கால பொழுதுகளிலும் பயிற்சிகளை ஏற்றால் முழுமையான பலன் கிட்டும். பூரண பலனையும் பெற வேண்டும் எனில் ஆழ்ந்து செயலாற்றிடல் வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு சக்கரங்களை தூய்மையுறுத்துவது என்பது இயலாத செயலாகும். ஆழ்ந்த செயல் என்பது மூலாதாரத்தினை ஒரு மண்டல காலத்திற்கு தொடர் செயலாய் தூய்மையுறுத்தும் நிலையாகும். ஒவ்வொரு தேகமும் பஞ்சபூத மூலக்கூறுகளால் நிறைந்திருக்கும். பஞ்ச தேகங்களுக்கும் தீர்க்கமான பயிற்சிகளை ஏற்பது நன்று. இருப்பினும் மூலாதாரம் என்பது ஒற்றை சக்கரமாகவே கருதப்படுகின்றது. அனைத்து தேகத்திலும் உள்ள மூலாதாரத்தினை ஒருங்கிணைத்தே பயிற்சிகளை ஏற்க வேண்டும். தெய்வங்கள் துணை புரிவர் எனினும் தேகத்தினில் பிரசன்னமாய் நிலைக்க இயலாது. புறம் நின்றே துணை புரிவர் எனில் ஒரு மண்டல காலம் எனும் 48 தினங்களுக்கும் மூலாதார பயிற்சிகளான தோப்பு கரண பயிற்சியினை 21 முறை ஏற்று பின் சில மணித்துளிகள் ஆழ்ந்து தியானித்து நிலைக்க வேண்டும். 49ஆம் தினமதிலே பூரண மௌன நிலையினை ஏற்று ஓரிரு நாழிகைகளுக்கு தீர்க்கமாய் அமர்ந்து தியானிக்க முனைவது மூலாதார இயக்கங்களை பூர்த்தியுறச் செய்திடும். இயன்றால் காலையும் மாலையும் பயின்றிடலாம். அன்றி ஒரு முறை பயில்வதும் நன்றே. மேலும் சில முறை பயில்வதும் நற்பலன்களையே விளைவிக்கும். இவ்விதமே ஒரு மண்டல காலத்திற்கு மூலாதார பயிற்சிகளை ஏற்று பின் ஒரு தினம் ஆழ்நிலை தியானங்களை ஏற்று பலனடையலாம். பின்னர்
மீண்டும் ஒரு மண்டல காலத்திற்கு சுவாதிஷ்டான பயிற்சிகளை இவ்விதமே அனுதினமும் 21 முறை ஏற்று பலன் அடையலாம். அமர்ந்து தியானிக்கையில் உணர்வு நிலைகள் கூடியிருப்பதனையும் உணரலாம். 49ஆம் தினம் அமைதியான தியான நிலைகள் பலனளிக்கும். இவ்விதமே 7 சக்கரங்களையும் 49 தினங்களுக்கு ஓர் சக்கரம் எனும் விகிதம் செயல் புரிந்து பலனடையுங்கள். வாயு தேக பயிற்சி எனும் 21 முறை பயிற்சிகளை அனுதினமும் ஏற்க வேண்டும். ஏனெனில் ஒரு முறை பயிற்சி புரிவதினால் அவை வீரியமாய் அமைந்திடல் வேண்டும். மேலும் அனுதினமும் ஒத்த செயலாற்றுவதன் மூலம் தேகமும் அறிவும் உணர்வும் எளிதாய் பொலிவுற்று ஒடுங்கும். எனில் உணர்வினால் ஏற்று செயல் புரிவது நன்று. புதிய மானுடர்களும் இணைந்து பயணிக்கலாம். எந்த ஒரு நாளிலும் மனிதர்கள் இப்பயிற்சிகளை துவங்கிடலாம். முதன்மையாய் பயணிக்கும் குழுவினர் மாத்திரமே உதிக்கும் வைகாசி முழு நிலவினை கண்ணுற்று இவ்வுலகில் உள்ளோர் யாவரும் இப்பயிற்சிகளை ஏற்று பலனடைய வேண்டும் என்றே பிரார்த்தித்து துவங்க வேண்டும். ஞாயிறு சூரியன் உகந்த ஆற்றல்களை அருளிடுவார். பின்னர் எவரும் எந்த ஒரு நாளும் பயிற்சிகளை துவங்கி தொடர் செயலாய் பயின்றிடலாம். 7 சக்கரங்களையும் தனித்த முறையில் 49 தின பயிற்சிகளாக ஏற்று முழுமையுறச் செய்வது அதி உத்தமமாகும். 343 தின பயிற்சிகள் உடலினை தூய்மையுறுத்தி உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைய பெருமளவினில் உதவிடும். உணர்ந்தவர்கள் ஒன்று கூடி பலருக்கும் பயிற்றுவிப்பதும் உன்னத பலன்களையே அருளிடும். உணர்ந்து உய்வுறக் கடவது பரிபூரண ஆசிகள்.